இங்கே குரு பயிற்சி பற்றின பலன்களை இங்கே பார்க்கலாம். சரிங்களா? இந்த அதிசய குரு பயிற்சி அப்படிங்கிறாங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி இங்கே குரு பயிற்சி அப்படிங்கிறது இங்கே நடைபெறுகிறது. நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் எந்த கிரக பயிற்சிகளையும் நாம் இங்கே பதிவிட்டதில்லை. இதற்கு ஒரு காரணம் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்திலும் அவனுடைய லக்னத்தை வைத்துத்தான் இங்கே நடப்பு பலன்கள் இங்கே கட்டமைக்கப்படுமே தவிர்த்து, இங்கே ராசியின்படி நடைபெறுகின்ற இந்த கிரகங்களின் கோச்சார கிரக பயிற்சிகளை வைத்து இந்த பலன்கள் அப்படிங்கிறது இங்கே முதன்மையாக கட்டமைக்கப்படுவதில்லை. ஜாதகத்தில் 9ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசா இங்கே நடைபெறுகிறது என்றால், அவனுக்கு 9க்குரிய பாக்கியங்கள் இங்கே செயல்பட வேண்டும் என்றால், அந்த 9க்குரிய பாக்கியங்களை கொடுக்கின்ற தகுதியில் அந்த கிரகம் அவருடைய சுய ஜாதகத்தில் இருந்து தசா நடத்துகிறது என்றால், அதற்கு அந்த புத்திநாதனும் ஒத்துழைக்கிறது என்றால், நிச்சயமாக என்ன நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9க்குரிய பாக்கியம் என்பது அவனுடைய ஜாதகத்தில் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்வை மட்டும் சொல்கின்ற புண்ணிய கர்மாக்களை மட்டுமே சொல்வது 9ஆம் பாவகம் என்பதால், அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசா ஒரு மனிதனுக்கு இங்கே எந்த லக்னமா இருந்தாலும் சரிதாங்க, அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசை இங்கே நடக்கிறது அப்படின்னா, இங்கே மேற்கூடிய நான் சொன்னாலே அந்த மேற்கூறிய விதிகள் இருக்கு. 9ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசை இங்கே நடக்கும்னாலே எல்லாருக்கும் சக்சஸாக இங்கே அமைஞ்சிருமா? இல்லை. சரிங்களா? ஏன் இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருந்த பாவகத்தை பொறுத்தும், தான் பெற்ற சாரத்தை பொறுத்தும், தான் இணைந்த கிரகத்தை பொறுத்தும், தான் பார்த்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தும், தன்னை பார்த்த கிரக பலன்களுடைய தன்மையை பொறுத்தும், தான் இணைந்த கிரகத்தினுடைய பாவக பலனை பொறுத்தும், தன்னை பார்க்கின்ற கிரகத்தினுடைய பாவக பலனை பார்த்தும், அதனோடு இணைந்து 9ஆம் அதிபதி தான் பெற்ற சாரநாதனுடைய பாவக பலனை பொறுத்தும், அந்த லக்னத்திற்கு சாரம் கொடுத்தவர் யோகாதிபதியாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும், அதனோடு இணைந்து இந்த கிரகங்களினுடைய நவாம்ச தன்மையையும் பொருத்தி பார்த்து மட்டுமே தான் அந்த 9க்குரிய பாக்கிய பலன்களை அவர் கொடுப்பாரா, கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர்த்து, 9ஆம் அதிபதியினுடைய தசா இங்கே நடக்கிறது அப்படின்னா ரைட்டு, அவருக்கு இங்கே பெரிய அவயோக பலன்கள் நடந்து விடாமல் தடுப்பதற்கான அந்த முயற்சிகள் இங்கே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இதைத்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த 9ஆம் அதிபதி எந்த விதத்தில் எந்த அளவில் இங்கே பாக்கியங்களை கொடுக்க முயற்சிப்பார், எந்த அளவில் அவர் பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் நான் ஏற்கனவே மேல் சொன்ன விதிகளின் படி மட்டுமே தான் அந்த 9க்குரிய பாக்கிய பலன்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாக இருப்பார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் இங்கே 6ஆம் அதிபதியுடைய தசை நடந்துட்டாலே அவயோக பலன்கள் அப்படிங்கிறதும் இங்கே நடக்காது. அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியுடைய தசை நடந்துட்டாலே பாக்கிய பலன்கள் அப்படிங்கிறதும் இங்கே நடைமுறையில் இருக்காது. சரிங்களா? 6ஆம் அதிபதி முடிந்த வரைக்கும் நோய் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்பார். காரணம் 6க்குரியவர் அவயோக பலன்களை சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுனால. ஆனால் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் இங்கே சிம்மத்தோடு இணைந்து சிம்மாதிபதியோடு தொடர்பு பெற்று இங்கே 9க்குரிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியினுடைய சாரத்திலும் இருந்தால், சரிங்களா, இங்கே சிம்மம் என்பது அரசு உத்தியோகத்தை சொல்லும் என்பதால் அவருக்கு இங்கே 6ஆம் அதிபதியினுடைய தசா இங்கே நடக்கின்ற போது நேர் எதிர்மாறாக 9க்குரிய பாக்கியத்தை இந்த அரசாங்க வேலையின் மூலமாக, ஏன் அப்படின்னா அரசாங்க ஊதியம் அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் அரசாங்க ஊதியமாகவே இருந்தாலும் அது ஜோதிடத்தில் அடிமை வேலையைத்தான் சொல்லும் அப்படிங்கிறதுனால அரசாங்க அடிமை வேலையை அவருக்கு வாங்கி கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாக இங்கே மாறிவிடுகிறது. அதனால் அந்த சமுதாயத்தில் அவருடைய பெயர் என்பது இங்கே உயர்கிறது. 6 என்பதற்கு மாறாக 9ஆக அங்கே செயல்படுகிறது. ஒவ்வொரு சுய ஜாதகமும், சரிங்களா, ஒவ்வொருவருடைய சுய ஜாதகமும் இந்த லக்னத்தை பொறுத்து சொல்கின்ற 9க்குரிய பாக்கியத்தையும் 6க்குரிய அவயோக பலன்களையும் மாற்றுகின்ற நிலையில் இருக்கின்ற பட்சத்தில், அதனால இங்கே லக்னத்தின் அடிப்படையில் எடுக்கின்ற பாவக பலனே 9ஆம் அதிபதி நல்லது செஞ்சிரும் அப்படின்னா, எனக்கு 9ஆம் அதிபதி தசை தாங்க நடக்கு, ஒண்ணுமே நடக்கலை அப்படிம்பார். ஒருவருக்கு 6ஆம் அதிபதியுடைய தசை நடக்கு, அவருக்கு நோய் ஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னா, நான் அந்த 6ஆம் அதிபதியுடைய தசையில தான் நான் நல்ல பாக்கியங்களை பெற்றேன், நல்ல வேலைகளை பெற்றேன், நான் ஒரு கடன் பெற்று அதன் மூலமாக முதலீடு செய்து நான் பெரிய சக்சஸ் ஆனேன், இதனுடைய பலன்கள்லாம் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில்
ஜாதகத்தில் இருக்கின்ற பாவக அதிபதிகளுடைய தசா நடத்துகின்ற கிரகங்களினுடைய தன்மைகளை பொறுத்தது. அப்போ ஒவ்வொரு சுய ஜாதகங்களுமே இங்கே செப்பரேட்டான இந்த பலன்கள் சொல்லும். லக்னத்தின் அடிப்படையில் கூட இங்கே பொது பலன் அப்படிங்கிறது சுய ஜாதக பலன் இங்கே விதிவிலக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இந்த லக்னத்தை பொறுத்து சொல்லக்கூடியதே 2 மணி நேரம் பயணிக்கக்கூடிய லக்னத்தை பொறுத்து சொல்லக்கூடிய பலன்களே இங்க தலைகீழாக மாறுகின்ற போது 2.25 நாள் பயணிக்கக்கூடிய இந்த சந்திரனை வைத்து ராசியை வைத்து சொல்லப்படுகின்ற ஒட்டுமொத்த பொதுவான பலன் எப்படிங்க உங்களுக்கு இங்க மேட்ச் ஆகும்? நிச்சயமாக 100% உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தாண்டி அங்க எந்த பலன்களையும் அங்க தந்து விடாது. லக்னத்தின்படி சொல்கின்ற இந்த 9ஆம் அதிபதியே நல்லது செய்வாருங்கிறது லக்னத்தின் அடிப்படை. ஆனால் அந்த லக்னத்தின் அடிப்படையான அந்த உயிர்வினையே இங்கே தவறுகின்ற போது உங்களுடைய மனதை சொல்கின்ற, சரிங்களா, இந்த ராசி மனதை சொல்கின்ற அந்த சந்திரன் அமர்ந்த நிலையை வைத்து இங்கே கோச்சார கிரகங்களினுடைய தன்மையை இணைத்து சொல்கின்ற பலன் எந்த விதத்துல இங்க உங்களுக்கு சக்சஸா இருக்கும்? 100% நான் இங்க அடிச்சு சொல்றேன், ஃபெயிலியர் மட்டும்தான். சரிங்களா? இல்லை எனக்கு இங்க 7.5 சனி நடக்கு, அப்போ 7.5 சனி எனக்கு நடக்கிறதுனால நாங்க கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், எனக்கு ஜென்மச்சனி நடக்கு அதனால நாங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நீங்க என்னங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க அப்படின்னா, ஒருவர் இதே கமெண்டை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு, நீங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னும், பெங்களூர் சேர்ந்த ஒரு நபர். சரிங்களா? அவருக்கு இந்த ஜாதகத்தை அனுப்புவதற்கு முன்பாக நான் சொன்ன ஒரு பலன், உங்களுக்கு இங்கே 7.5 சனியோ ஜென்மச்சனியோ இங்கே நடப்பதால் நீங்கள் இந்த புலம்பல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் சனி அவயோக கிரகமாக இருந்து, அந்த அவயோக கிரகமாக இருந்து தான் பெற்ற சாரமும் அவயோக நிலையில் இருக்கும் பட்சத்துல அந்த தசா புத்திகள் நடப்பில் இருக்கும். அந்த தசா புத்திகள் நடப்பில் இருப்பதால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த பலன்கள் நடக்கிறதே தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொல்வதை போல இந்த 7.5 சனியால் இங்கே பங்கம் இல்லை, அஷ்டமச்சனியால் இங்கே பங்கம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கின்ற இந்த அவயோக பலனுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த சனி பொறுப்பேற்பார். அவர் தான் பெற்ற அவயோக பாவக பலன்களை பொறுத்து உங்களுக்கு நன்மை இல்லாத, உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத, உங்கள் உயிர்வினை என்ற லக்னம் துளியும் விரும்பாத அவயோக பலன்களை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர்த்து ராசி பலன் அப்படிங்கிறது 100% 100% ஃபேக்கானது, ஃபெயிலியர் ஆனது. இது ராசி பலனை நம்பிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மட்டுமே தெரியாத விஷயங்களை தவிர்த்து இந்த ராசி பலனை வைத்து பலன் சொல்கின்ற ஒரு தெருமுனையில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு ஜோசியருக்கு கூட தெரியும் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது இங்கே பலன் தராது அப்படின்னு. அப்போ அவங்க எதன் பொருட்டு இந்த ராசி பலன்களை சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த குருவி அமர்ந்து பணம்பலம் விழுந்த கதையாக ஒரு ராசியில் இங்கே 1000 கோடி மக்கள் இங்கே பிறந்திருப்பார்கள். அப்போ இங்க ஒரு பலனை நாம இங்க சொல்றோம் அப்படின்னா, அந்த பலன் அப்படிங்கிறது இங்க அந்த கோடி பேர்களில் ஒரு 20-30 லட்சம் பேருக்காவது இங்கே பலித்து விடும் பட்சத்துல அவங்க மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ராசி பலனை விரும்பி விரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த பலன் தவறும் பட்சத்திலும் கூட அவர்களும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற ராசி பலனையோ சந்திரனுடைய கிரக பயிற்சியை வச்சு ராசி பலன் தினமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ராசி பலன் அடிப்படையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுநாளாவது நமக்கு அவங்க ஜோசியக்காரர் சொல்றது இங்க நடந்துருமா, காலையில எழுந்த உடனே ராசி பலனை பார்த்துட்டு வாக்கிங் போறப்பவே ராசி பலனை கேட்டுட்டு, அப்போ இன்னைக்கு நடக்கல நாளைக்காவது இது நடந்துருமா அப்படின்னு உங்களுடைய மனம்தான் அந்த இடத்துல இந்த பலனை நோக்கி ஈர்க்கப்படுகிறதே தவிர்த்து ராசி பலன் அப்படிங்கிறதுலே அதனுடைய பலன் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சா? இங்க பாருங்க, ராசி அப்படிங்கிறது எதை பொருட்டு அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனை பொருட்டு அமையும். சந்திரன் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறாரோ அது உங்களுக்கு ராசியாக இங்க மாறும். சித்திரை 4ஆம் பாதத்துல இருக்கிறார் அப்படின்னா துலா ராசியா இங்க வருவீங்க. அப்போ இது ஒரு உதாரணமா சொல்றேன். இதே போல உங்களுடைய ஜாதகத்துல இந்த சந்திரன் அமர்கின்ற, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த நட்சத்திரம் அமர்ந்த ராசியை பொறுத்து உங்களுடைய ராசியானது இங்கே கட்டமைக்கப்படுகிறது. இதுதானே உண்மை? சரி, ரைட்டு. அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் எதை சொல்வதற்கு கடமைப்பட்டவர் அப்படின்னா, நம்மளுடைய மனதை சொல்வதற்கு கடமைப்பட்டவர் தான் இங்கே சந்திரன்.
நம்மளுடைய உயிர் வினையான லக்னத்திற்கும் இந்த சந்திரனுக்கும் இங்கே தொடர்பு கிடையாது. அப்போ இங்கே மனம் எதை சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புவியில் நம்மை வாழச் சொல்வது இந்த மனம்தான். இந்த மனம் என்பது எப்போது, இந்த சந்திரன் என்பது எப்போது இந்த ராகுவோடு புவியில் இருள் மாயையை சொல்கின்ற ராகுவோடு ஒருவருடைய சுய ஜாதகத்தில் கூடுமோ, அப்படி கூடுகின்ற போது இந்த சந்திர தசை ராகு புத்தியோ ராகு தசை சந்திர புத்தியோ அவன் இந்த புவியில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து விடுபட்டு அவன் தன்னையே தான் கொலை செய்கின்ற தற்கொலையை செய்கின்றான். இந்த சந்திரன் ஏன் எதனால் புவியில் வாழ வேண்டும் என்கின்ற இந்த ஆசையை சொல்வதற்கான காரகம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதனோடு இணைந்து இந்த புவியில் கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களையும் மீது அதீதமான காதலை கொள்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, இந்த புவியில் இருக்கின்ற அத்தனை இன்பங்களையும் தன் வசம் ஆக வேண்டும் என்கின்ற அந்த மனிதனுக்கு ஆசையை தூண்டுகிறது. அப்படின்னா இந்த சந்திரன் ஏன் இந்த ஓயாத கற்பனை தொழிற்சாலையாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரே காரணம், இந்த சந்திரன் என்கின்ற கிரகமானது நம்மளுடைய பூமிக்கான துணைக்கோள். அது என்ன இல்லை, இங்க மற்ற கோள்களை சார்ந்து கிடையாது, அது நம்மளுடைய பூமிக்கான துணைக்கோள் என்பதால். அதனோடு மட்டுமல்ல, இங்கு ராசி கட்டத்தில் இருப்பது சூரியன் அல்ல, அது பூமி அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு 2 மணி நேரம் சப்ஜெக்ட் ஆகும், சரிங்களா, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே நம்மளுடைய பூமியை மட்டுமே இங்கே முதன்மையாக கொண்டு இந்த சுழல்கின்ற இந்த சந்திரன் என்பது இளைஞனை ஒருதலை பட்சமாக காதல் செய்யும் ஒரு தீரா காதல் கொண்ட கன்னியவள் அந்த இளைஞனை சுற்றி சுற்றி வருவாள், சரிங்களா. அவளுடைய மனம் எல்லாம் அப்படியே அவனை பொறுத்தே இருக்கும். அதே போன்றுதான் இந்த சந்திரன் கொடுக்கின்ற இந்த எண்ணங்கள் என்பது அந்த பூமியில் வாழ்கின்ற நாம் என்பதால் நமக்கு இந்த புவியில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த சந்திரனுடைய பூமியினுடைய தத்துவத்தின்படி இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கொடுக்கும். எந்த உயிரும் இங்க தற்கொலை செய்யறதில்லை மனிதனை தவிர்த்து. அப்போ இங்க மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடம் சொல்வதற்கு இந்த பரம்பொருள் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதன் பொருட்டு தான் 120 ஆண்டுகள் மனிதர்கள் முன்பு காலத்தில் வாழ்ந்ததால் மட்டுமே தான் இங்கே 120 தசா ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற மற்ற அனைத்து கோள்களும் இங்கே சூரியனை மையமாக வைத்துதான், சரிங்களா, இங்க சூரியன் இருக்காருன்னா சூரியனை மையமாக வைத்துத்தான் இங்கே சுற்றி வருகிறதை தவிர்த்து ஒரு நீள்வட்டத்தில் எந்த கிரகங்களும் இங்க என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூமியை சுற்றி வரவில்லை. அப்போ நம்மளுடைய பூமியை சுற்றி வருகின்ற ஒரே ஒரு நம்மளுடைய துணைக்கோள் என்பது இங்கே சந்திரன், சரிங்களா. அப்போ இந்த சந்திரன் என்பது இந்த புவியில் வாழ்கின்ற உயிர்களுக்கு இந்த புவியில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த மனோகாரகனுக்கு அதிபதியாகிறது. அது இந்த புவியில் வாழ்கின்ற இன்பங்கள் அனைத்தும் தான் பெற வேண்டும் என்கின்ற ஆசையை இந்த புவியில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இங்கே கொடுக்கின்றது. இப்போ புரிஞ்சுச்சா சந்திரன் ஏன் மனோகாரகன் ஆனார் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதா? இதனால தான் இங்க ராசி பலன் அப்படிங்கிறத, சரிங்களா, இல்லை ஃபேக்குன்னு சொன்னா கூட உங்களுடைய மனம் என்பது இங்கே ஒரு காலமும் இதை ஏற்காது. இப்பவும் நீங்க ஏற்க மாட்டீங்க. இங்க ஆகப்பெரும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, எந்த கிரகங்களும் இங்க நேரடியா தசா நடத்துகிறது அப்படின்னா அந்த கிரகம் எப்பவும் என்ன செய்யாது அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை போல ஒரு உங்க வீட்டு காலிங் பெல்ல ஒரு 12 மணிக்கு இங்க அழுத்தியோ, உங்க வீட்டு கதவை இங்க தட்டியோ, இங்க அந்த கிரகப்பயிற்சி பலனை அடி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கிரகப்பயிற்சி பலன் வந்த உடனே இங்க வந்து நேரடியா இங்க பலன்களெல்லாம் வச்சுட்டு போகவே போகாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 9ஆம் அதிபதியினுடைய தசா இங்கே நடைபெறுகிறது அப்படின்னா அந்த தசாநாதன் முதலில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த சந்திரனில் தன்னுடைய தசாநாதன் தன் காரக பலன்களையும் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் தான் நின்ற பாவக பலனோடு இணைத்து இங்கே புகுத்துவார். இதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற காலம் என்பதுதான்
இங்கே அந்த தசாநாதனுடைய சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் வேலை செய்யாது அப்படின்னா, இங்க சந்திரன் நீர், அப்போ அதன்படியே இங்க சொல்லலாம். சரிங்களா? உங்களுடைய மனம் என்பது இங்கே ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்ட ஒரு நீர் தொட்டின்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த தசாநாதன் என்கின்ற ஒரு டேப் இருக்கு. இந்த டேப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய காரக பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் இந்த உங்களுடைய மனம் என்கின்ற இந்த சந்திரனில் முதலில் இயக்கி கொண்டிருக்கும். உங்களுடைய மனதை இங்கே ஆக்குபை செய்து கொண்டிருக்கும். அந்த காரக பலன் நிரம்புவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு என்பது அந்த கிரகத்திற்கு தேவை. நாத்து நட்ட உடனே இங்கே பயிராகிறது இல்லைல்ல, இங்கே நடவு செய்து விளைவதற்குன்னு ஒரு காலம் நேரம் இங்கே தேவைப்படுது இல்லை. அதே போல இப்போ இங்கே சனி 19 ஆண்டு தசை நடத்துறாரு அப்படின்னா, அப்போ இந்த தொட்டியின் அளவும் இங்கே பெரிதாக இருக்கும். அதை நம்ம உணர முடியும். சனி தசை சுய புத்தி பெரிய பலன்களை செய்யாததற்கு காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உங்களுடைய மனதில் இந்த சனியினுடைய காரக பலனையும் சனியினுடைய ஆதிபத்திய பலன்களையும் இங்கே முழுவதுமாக நிரப்பும். அந்த நிரப்புவதற்கு தன்னுடைய சுய புத்தியை எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் இங்கே சூரிய தசைன்னு வைங்க, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த தொட்டியினுடைய அளவு சிறியதாக இங்கே மாறிவிடும். அப்போ இங்கே நீண்ட திசைகளை கொண்ட சனி தசையோ அல்லது அதை விடவும் நீண்ட திசையை கொண்ட 20 ஆண்டுகள் திசை நடத்துகின்ற சுக்கிர தசையில் சுய புத்தியையோ தான் நாம் இங்கே உணர முடியும். சுய புத்தி ரொம்ப நாள் வேலை செய்யாமல் இருக்க அப்படின்னா அதற்கு உண்மையான காரணம் இதுதான். இது ஜோதிடர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது வரைக்கும் எந்த ஜோதிடர்களும் இது வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய சுய புத்தி ஏன் பலன் செய்யாது அப்படிங்கிறத இங்கே சொல்லலை. ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரன் என்பவர் அந்த ஜாதகத்திற்கு எந்த கிரகம் தசா நடத்தினாலும் அந்த கிரகங்களினுடைய முகவராக அந்த சந்திரன் செயல்படுவார். அந்த சந்திரன் என்பவர் அந்த மனிதனுடைய மனதை சொல்வார். அப்படிங்கிறதுனால அந்த காரக எண்ணங்களை அந்த பாவக எண்ணங்களை நோக்கி இந்த மனிதன் நகர்ந்து செல்வதற்கு அவனுடைய மனமானது அந்த காரக பலன்களையும் ஆதிபத்திய பலன்களையும் முழுவதுமாக நிரம்புவதற்கு அக்செப்ட் செய்வதற்கு எடுத்துக்கொள்கின்ற அந்த நேரம் என்பதுதான். எந்த கிரகமும் தன்னுடைய தசா நடத்துகின்ற போது சுய புத்தியில் மிக பெரும் பலன்களை செய்துவிடாது என்பதற்கான அந்த ஜோதிடம் ஒரு மானுட வாழ்வியலின் அடிப்படையில் மட்டுமே தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் எந்த ஜோதிடரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால்தான் டாப் மோஸ்ட் வேர்ல்டு ஜோதிடர் கூட எந்த சுய புத்தியில் தொடக்கம் முதலே தன் ஆகப்பெரும் பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்க முடியாத காரணம் ஏன் அப்படிங்கிறதுக்கான உண்மையை சொல்ல முடியல. சரிங்களா? அதை நாம ரொம்ப சிம்பிளா இங்க சொல்லிடுறோம். காரணம் ஜோதிடங்கிறது மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால மனிதனுடைய சுய ஜாதகத்தில் எந்த தசா நடந்தாலும் அந்த தசாநாதனுக்கு இந்த சந்திரன் என்பவர் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரன் என்பவர் அந்த தசாநாதனுக்கு முகவராக இங்கே செயல்படுவார் என்பதை சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் மட்டும்தான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த சந்திரனை கொண்டு இங்கே கோச்சார கிரகங்களை இணைத்து இந்த பலன்களை சொல்கிறார்கள். சரிங்களா? இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை ஏற்பதற்கு உங்களுடைய மனம் இங்கே இடம் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% இங்கே இடம் கொடுக்காது. இங்க இந்த அதிசயமான குரு பயிற்சி யாருக்கு இங்கே பலன் கொடுக்கும்னு ஒரு தம்ப்லைன் வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல அதிசயம் சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு என்பவர் புனர்பூசம், சரிங்களா, புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு இங்கே வருகிறார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ இந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பா அவர் எங்கிருந்து கிளம்பியிருப்பாரு? இதே புனர்பூசம் 4ஆம் பாதத்துல தான் இங்கே கிளம்பியிருப்பார். அதுவும் அவருடைய சுயச்சாரத்திலேயே. ஏன்னா புனர்பூசம் வருகிறது குருவினுடைய நட்சத்திரம். அதனோடு இணைந்து நேரடியாகவே இந்த மனம்தான் ராசி பலன்களை சொல்லும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் என்பது சந்திரனினுடைய கடகராசியாக இங்கே வருவதாலும் அதனோடு இணைந்து 3வது ஒரு பாயிண்டாக இந்த குரு என்பவர் 12 ராசிகளையும் ஒரு முறை முழுவதுமாக சுற்றி வந்த நிகழ்வையும் இங்கே சொல்வதால் இந்த 3 நிகழ்வின் காரணமாக இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இப்போது வருகின்ற இந்த குரு பயிற்சி என்பது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற குரு தன்னுடைய
சுற்றுப்பயணத்தை முழுவதும் நிறைவு செய்த ஒரு இடம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இங்கே சொல்லப்படுதல் அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால இது அதிசய குரு பயிற்சி, அதனால இது வந்து ரொம்ப மிராக்கிளான ஒரு குரு பயிற்சி அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குரு பயிற்சி பலன்களை இங்கே சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இங்கே சுய ஜாதகத்தை தாண்டி இந்த கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இங்கே பலன் தராது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக நம்ம அங்கே பார்க்கலாம். சரிங்களா? சுய ஜாதக பலன் என்ன சொல்கிறதோ அதை தான் இங்கே ரிஃப்ளெக்ட் செய்கிறதுக்கான அந்த கிரகப்பயிற்சி பலன்கள் இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி ஏன் அப்படின்னா இதைத்தான் அதை செய்யுமே தவிர்த்துன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சுய ஜாதகம் என்பதே இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். சரிங்களா? அதனால் இந்த சுய ஜாதகத்தின் பலனை மட்டுமே தான் செய்யுமே தவிர்த்து மற்றபடி இங்கே என்ன செய்யாது அப்படின்னா செப்பரேட்டாக இந்த கிரகப்பயிற்சி பலன்களோ ராசி பலன்களோ உங்களுக்கு பலன் தராது அப்படிங்கிறத இங்கே ப்ரூஃப் பண்ணும் விதமாக நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த பெண் என்பவள் இங்கே கடக லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறாள். சரிங்களா? இந்த கடக லக்னத்தில் பிறந்த இந்த பெண்ணிற்கு பாதகஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே சுக்கிரன். அந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதி. சரிங்களா? அதனோட கூடி இந்த சுக்கிரன் என்பவரை 4 கூடிய சுகஸ்தானத்துக்கும் அதிபதி. லக்னத்திற்குரிய 6ஆம் பாவகத்தின் அதிபதி 6ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதற்கு கூடுதலாக இந்த பெண் என்பவள் இங்கே துலாம் ராசியில் பிறந்திருக்கிறார். 3ஆம் பாவகத்தில் இந்த பெண்ணிற்கு ராகு அமர பெற்றிருக்கிறது. ராகு 3ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு நேர் 7ஆம் பாவகமும் இந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவகமுமான இந்த மீனத்தில் கேதுவும் அதனோடு இணைந்து இந்த லக்னத்திற்கு 7க்கும் 8க்கும் உடைய சனி அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தின் அதிபதியான சூரியன் என்பவர் 11ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதற்கு கூடுதலாக இந்த லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்திற்கும் 3 என்கின்ற இல்லற காம சுகத்திற்கும் அதிபதியான இந்த புதன் என்பவர் 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் பாவகத்திற்கும் அதனோடு இணைந்து இந்த லக்னத்தினுடைய 5ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான செவ்வாயோடு இங்கே இணைந்திருக்கிறார். இந்த பெண்ணிற்கு குருவினுடைய திசையில் ராகுவினுடைய புத்தி என்பது 6வது மாதம் 2025 வரைக்கும் இருக்குங்க. அப்போ இந்த குருதசை ராகு புத்தியில என்ன நிகழ்வு நடந்திருக்கும்? இந்த பாதகாதிபதி என்கின்ற சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கின்ற இந்த குரு, இந்த ராகு என்பவர் இந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவகம் காமஸ்தானம் வீரியஸ்தானத்தில் இங்க அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த குழந்தைக்கு இங்க திருமணம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுவதாக இங்கே நிகழ்ந்து இறுதியில் அந்த திருமணம் என்பது இங்கே தடைப்பட்டிருக்கும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய தசை நடப்புல வந்தா திருமணம் முடிந்து திருமணத்திற்கு பிறகு பங்கம் என்பது ஏற்பட்டிருக்கும். லக்னத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியினுடைய தசை அதனோடு இணைந்து அவரே இங்கே 6க்கும் அதிபதி என்பதால் இங்கே இந்த புத்திநாதன் என்பது 3 கூடிய ராகு என்பதால் ஒரு காதல் என்பது இங்கே ஏற்பட்டு திருமணம் வரைக்கும் சென்று திருமணத்தில் இங்கே தடை தாலி ஏறுவதற்கு முன்பாகவே இந்த தடை என்பது இங்கே ஏற்பட்டது. ஒரு பகை என்பது ஏற்படுவதற்கான காரணம் இங்கே இந்த குருவே 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் என்கின்ற பாதகாதிபதி, இதுதான் நம்ம சொல்றோம், பாதகாதிபதி எங்கிருந்தாலும் பாதகத்தை செய்வதற்கு முற்படுவார் அப்படின்னு. அப்போ இந்த பாதகத்தன்மை அப்படிங்கிறது 11 என்பதால் இங்கே 7 அவர் கொடுக்கவே மாட்டார். 11 என்கின்ற 2வது ஒரு திருமண ஸ்தானம் தான் இந்த குழந்தைக்கு இங்கே சக்சஸாக அமையணும் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே நடக்கின்ற தசை குருவினுடைய தசை அப்படிங்கிறதுனால இந்த ராகுவினுடைய புத்தியில் இங்கே காதல் ஏற்பட்டு காதல் திருமணம் வரைக்கும் சென்று திருமணத்திற்கு முன்பாக 2-3 நாட்களுக்கு முன்பாக இங்கே தடைப்பட்டது. இதை நம்ம கேட்டோம், அவங்க ஆமா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் திருமணம் முடிந்திருந்தால் நிச்சயமாக இந்த திருமணம் என்பது இங்கே முதல் தாரமாக இருந்திருக்காது.
இருக்காது. ரெண்டாவது ஒரு மனமுறிவு அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு இங்கே ஏற்பட்ட ஒன்றாக மாறி இருக்கும். ஏன் மாறவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதகாதிபதியுடைய தொடர்புல இருந்ததுனால இந்த நிகழ்வை கொடுத்தாலும் அந்த பாதகாதிபதியே புதனோட வீட்டுல இருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்த இந்த புதனே இங்க 3 குடையவராகி அந்த 3ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த ராகுவினுடைய புத்தி நடப்பில் இருப்பதாலும் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனால் இந்த குரு என்பவர் இந்த லக்னத்திற்கு 6 குடையவனாகவே இருந்தாலும், சுக்கிரனுடைய பார்வையிலேயே இருந்தாலும், இந்த லக்னத்திற்கு முதல் நிலை கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய 9 குடையவன் என்பதால் இங்கே திருமணம் முடிந்து பிறகு பிரச்சனைகளை ஏற்படாமல் திருமணத்திற்கு முன்பாகவே இங்கே பகையை கொடுத்து விட்டார். இதுதான் நிகழ்வு. சரிங்களா? சனியினுடைய தசையில் சுயபுத்தி என்பது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி தசை இங்க ஸ்டார்ட் ஆன உடனேயே இங்க பலன்கள் நடந்துருமா அப்படின்னு கேட்டா, இந்த சந்திரன் என்பது சரிங்களா இந்த லக்னத்திற்கு 4 சரிங்களா தாய்ஸ்தானம். அப்போ இந்த சனி என்பவர் எதை செய்வதற்கு இங்கே முற்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4இல் இருக்கின்ற இந்த சந்திரனைத்தான் முதலில் தொடர்பு கொள்வார். இந்த சந்திரன் தான் முகவராக இங்கே செயல்படுவார். இந்த சந்திரனில் தன்னுடைய காரகத்தை விதைத்து கொண்டிருக்கிறார். 7 என்பது இங்கே திருமணம் என்பது நடைபெறவில்லை என்பதால், அதற்கு முன்பாக தடைப்பட்டது என்பதால் இந்த 7 கூடிய திருமணத்தை கொடுப்பதற்கு இந்த பெண்ணை தயார் செய்து கொண்டிருக்கிறார். இப்போதுதான் சம்மதிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த சம்மதித்தவுடன் இந்த பெண்ணிற்கு என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாகவே திருமணம் முடிந்ததற்கு பிறகு இந்த பெண்ணினுடைய பாவகத்தில் அமர்ந்த இந்த சந்திரன் லக்னாதிபதி என்பதாலும் இங்கே 4 என்பதாலும் இந்த குழந்தையே தாயாக மாற வேண்டும் என்கின்ற இந்த சனி தசையினுடைய இந்த பலன்களை அவர் சுயபுத்தி மூலமாக இங்கே தயார் நிலைப்படுத்துவதற்கு தன் திருமணத்திற்கு சம்மதிப்பதற்கான முதல் கட்ட பணியை இவர் செய்து முடித்து விட்டார். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த சனி தசையில இப்போ நடப்புல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சுய புத்தி. அதனோடு இணைந்து இங்கே போய்கொண்டிருக்கின்ற அந்தரம் என்பது கேதுவனுடைய அந்தரம். இந்த சனி தசை சனி புத்தியில் கேதுவனுடைய அந்தரம் என்பது இந்த மாதத்தோடு இங்கே முடிகிறது. மே மாதத்துடன் இங்கே என்னவாகுது? மே மாதத்தோடு இந்த கேதுனுடைய அந்தரம் என்பது இங்கே முடிகிறது. இந்த கேதுனுடைய அந்தரம் என்பது இங்கே நடக்கின்ற போது 9ஓடு இணைவில் இருக்கின்ற இந்த சனி கேது என்பதால் இப்போது இந்த பெண்ணிற்கு இங்கே கேது என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லும். அப்படிங்கிறதுனால இப்போ வரக்கூடிய வரன்கள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கமாகவே வருகிறதா அப்படின்னு கேட்டா, ஆமா தம்பி சரியா சொன்னீங்க. அதனோடு இணைந்து சனியினுடைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இங்கே வராங்களா அப்படின்னு கேட்டால், மிக சரியா சொன்னீங்க. 2 வரன் வந்துச்சு. ஒரு வரன் அப்படிங்கிறது சனி கேதுனுடைய மெடிக்கல் சார்ந்து வந்துச்சு, மெடிக்கல் வச்சிருக்கிறார். அதனோட இணைந்து இங்கே 3வது ஒரு வரன் இங்கே டயர் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங்கில் இங்கே ஒர்க் பண்ணுறார். அப்போது சனியினுடைய காரகத்தின் வழியாக இந்த சனி எதை செய்கிறது? சனி அதனுடைய காரகத்தின் வழியாகவும் தான் இணைந்த கேது என்கின்ற கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லும். அப்படிங்கிறதுனால அந்த கிறிஸ்தவ மார்க்க மகன்களை இவருக்கு அழைத்து வருகிறது. கூடியவர் அப்படிங்கிறதுனால தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பலன்களை இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமா முயற்சி சக்சஸா பண்ணுவார். மனிதனுடைய முயற்சி தான் ஃபெயிலியர் ஆகும், கிரகங்களுடைய முயற்சி ஃபெயிலியர் ஆகாது. இப்போது இந்த மனதில் இங்கே நிரப்பி கொண்டிருப்பதால் அந்த பலன்களையும் இணைத்து இங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதோட இணைந்து இன்னொன்று என்ன கேட்டாங்க அப்படின்னா, இங்க சனி குரு பயிற்சி. இப்போ குரு பயிற்சி ரொம்ப அதிசயமா சொல்றாங்களே. அப்போ இந்த குரு பயிற்சி 10க்கு வருத ராசி, அவங்களே ஜோசியர் ஆயிட்டாங்க. அப்போ இங்க 10க்கு வருத, அப்போ அதன் பொருட்டு ஏதாவது பலன் இருக்கணும். அம்மா அங்கே வாங்க, இந்த சுய ஜாதகத்தை தாண்டி இந்த கிரக பயிற்சிகள்லாம் இங்கே வேலை செய்யாது. நான் எப்போதும் கிரக பயிற்சிகளை இணைத்து பலன் சொல்றது கிடையாது. நீங்க கேட்டதுக்கு ஒரு கேள்வியை நாங்கள் சொல்றேன். ஏற்கனவே சனி தசை சனி புத்தி அப்படிங்கிறது, சனி தசாநாதன் புத்திநாதன் அவர் இருப்பதே குருவோட வீட்டில் தான். சரிங்களா? அந்த குரு அப்படிங்கிறவர் குழந்தையினுடைய ஜாதகத்துல லக்னத்துக்குத்தான் வாரார். அதுவும் அவருடைய சொந்த சாரத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு வாரார். ஆனா அவர் வருவது அப்படிங்கிறது ராசிக்குத்தான் பார்க்கணுமே தவிர்த்து லக்னத்திற்கு இங்கே பார்க்க கூடாது. நீங்களே நாளைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜாதகத்துல சொன்னது போல இங்க நடக்கல, இந்த பிள்ளைக்கு குரு பயிற்சி நடந்ததுனால இங்க என்ன நடந்துருச்சு, திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கம்மா. இதுதான் நாளைக்கு நடக்க இருக்கின்ற நிகழ்வு அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்க இந்த குரு பயிற்சி பின்னால ஓடுறதுலையோ சனி பயிற்சி பின்னால ஓடுறதுலையோ இங்க மகர ராசி நேர்களே அம்பானி ஆயிடுவீங்க அப்படின்னா அவன் ஆட்டுக்குட்டி வச்சுட்டு இருப்பான். இங்க மேசராசி நேர்களே நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னா அவன் கோழி வச்சுட்டு இருப்பான். எதுவும் இங்க நடக்காது.
சரிங்களா? நீங்கள் ஃப்ளைட்லேயே பறப்பீங்க துளாராசிக்காரங்களே அப்படின்னா, அப்போ தான் அவன் சைக்கிளில் இங்கே பஞ்சரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். சரிங்களா? இதுதான் இங்கே ராசி பலனுக்கும் இங்கே சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கும் நம்பக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. சரிங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிம்பாங்கல்ல, அந்த வேற்றுமை தான் அவங்க சொன்னாலும் மக்கள் ஒற்றுமையாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது ஏன் இவ்வளவுக்குள்ள அந்த ராசி பலன் மேல அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்மளுடைய துணைக்கோளான சந்திரனை வைத்து சொல்லப்படுகின்ற பலன் அப்படிங்கிறதுனால, சந்திரன் தான் இந்த பூமியில மனிதனை வாழ சொல்லுகின்ற, இந்த பூமியில் வாழ்கின்ற அனைத்து இன்பங்களுக்கும் ஆசைப்பட சொல்கின்ற அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால, அந்த சந்திரனை வைத்து சொல்கின்ற ராசி பலன் மீது மக்கள் மனம் என்பது ஆர்ப்பரிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை மாற்ற முடியாது. இந்த கிரகம் ஒரு சுய ஜாதகத்தில் தசை நடத்தினாலும் அந்த சந்திரன் என்பது அந்த தசாநாதனுக்கு முகவராக செயல்படுவார்னு பிரபஞ்ச உண்மை அறியாத புரியாத அந்த ஜோதிடர்களும் இணைந்து இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் ராசி பலன் சொல்றாரு, இங்க நீங்க ராசி பலன் கேட்குறீங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை என்பது இந்த ராசி பலன் சொல்கின்ற ஜோதிடர்களாக இருந்தாலும் சரிதான், ராசி பலனை நம்புகின்ற இந்த மக்களாக இருந்தாலும் சரிதான், இது கற்பனையான ஒரு நிகழ்வு, கற்பனையான ஒரு பலன். அதுல எந்த பலன்களும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான தத்துவம், உன்னதமான உண்மை. புரிய மாட்டேங்க, உங்க மனம் இடம் கொடுக்காது. இருந்தாலும் பிரபஞ்ச உண்மையை சொல்வது கடமை. அதன்படி சொல்றேன். நன்றி.